பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கரக திருவிழா மற்றும் பூக்குடி இறங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வளாகத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கரகம் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளங்கள் விளங்க கரக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். நாகை மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் அழிந்த நெல் உளுந்து பயிருக்கு இதுவரை நிவாரணம் வழங்காத காப்பீடு நிறுவனத்தை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2024-25 பருவம் தப்பிய மழைப்பொழிவினால நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிரிட்டிருந்த 1,10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள்ல உளுந்து பயிரி சாகுபடி என்பது மழையினால அழிந்து போனது. வேளாண்மை துறை கணக்கெடுப்பு செய்து 75,000 ஏக்கருக்கு மேல பாதிப்புன்னு சொல்லி உரிய நிவாரணம் வழங்கப்படும்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஒரு வருடம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மாதிரி விவசாயிகள் கட்டிய பிரிமியத்துக்கான காப்பீடு பிரீமியம் கட்டியும் இதுவரை உளுந்து பயிருக்கான காப்பீடு அளவீடு செய்யல, வரையறை செய்யல. விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டு கடந்து வழங்கப்படாதனால உடனடியாக வழங்கணும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமான முயற்சியை உடனே எடுக்கணும் என்பதை வலியுறுத்தி இன்னைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அந்த வகையில உடனடியாக தமிழக அரசு இதில் விஷயத்துல தலையிட்டு வேளாண்மை துறை உரிய நிவாரணத்தையும் காப்பீடையும் வழங்கலைன்னா அடுத்த 15 தினங்கள்ல மாவட்டம் தழிய போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற. ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் ஜீவன் லைஃப் கேர் மருத்துவமனையின் சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. இதனை தொழிலதிபர் வினோத் காந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தற்கொலை எண்ணம் வராமல் இருக்க உடற்பயிற்சி, யோகா போன்றவைகளை செய்து காத்துக்கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி முக்குளத்தூர் தொழிலாளர்கள் சங்கத்தினர் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை வட்டாட்சியர் உமாதேவியிடம் தங்களது கோரிக்கை மனுவையும் வழங்கினர். நாகை அருகே பணி முடித்துவிட்டு திரும்பிய போலீசாரை வழிமறித்த 3 பேர் அவரை பீர்பாட்டில் மற்றும் கட்டையால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் அவர் வைத்திருந்த 3000 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த ரமேஷ் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த புகாரின் அடிப்படையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் போலீசாரை தாக்கிய வழக்கில் சரவணன், மாரிசெல்வம் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் விவசாயிகள் பயிரிட்டிருந்த உளுந்து, பாசி, மிளகாய், மக்காச்சோளம், வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு நிவாரண தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலீஸ் சைக்கிள் நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் 50 கோடிக்கு மேல் மோசடி செய்த அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் கைது செய்தனர். தொடர்ந்து 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் விசாரணையில் போலியாக தொழிற்சாலையை ஒரு நாள் மட்டும் செட்டப் செய்து அதிகாரிகளை ஏமாற்றியது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் சாலைப்புதூர் ஈபி காலனியைச் சேர்ந்த சரவணன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சரவணனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கினர். இந்நிலையில்
கோவில்பட்டியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற சார் ஆட்சியர் ஹிமான்சு மங்கல் சரவணனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறுபான்மையினர் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் ஆணைய தலைவர் சோஜோ அருண் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, சிறுபான்மையின ஆணைய நிர்வாகிகள் மற்றும் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சோஜோ அருண், சிறுபான்மையினர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதி மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கடந்த 3 வருடங்களாக மத்திய அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகன், சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஸ்கிரீனுக்கு பின்னால் பேசலாம், வெளியே வந்து பேசட்டும் பார்ப்போம் என கூறினார். அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவரு தான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு விஜய். அதுக்கு எனக்கு அதை சனிக்கிழமை வச்சா வெள்ளிக்கிழமை வச்சா எங்க பணியை நாங்கள் செய்து